அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு பாடநூல் கழகம் மீது அண்ணாமலை புகார் அளித்திருக்கிறார். ஜாஃபர் சாதிக்கின் பணத்தை வெள்ளையாக்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் மறைமுக உதவி செய்திருக்கின்றன என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அண்ணாமலை. போதைப்பொருள் விற்பனை மூலம் ஜாஃபர் சாதிக்கிற்கு கிடைத்த பணத்தை வெள்ளையாக்க உதவி என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை? விக்னேஷ் முத்து. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பல் தலைவனும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்கள் விற்பனை மூலம் கிடைத்திருக்கக்கூடிய பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தமிழ்நாடு பாடநூல் கழகத்தை பயன்படுத்தி இருப்பதாகவும் இதற்கு அதிகாரிகள் துணை புரிந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் விரிவாக பதிவிட்டு சில ஆவணங்களையும் இணைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை, ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனமான ஸ்ரீ அப்பு டைரக்ட் என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை கடந்த 2022 மற்றும் 23 காலகட்டத்தில் தனது நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறையின் முழுமையான விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் அப்போ டைரக்ட் நிறுவனம் தமிழ்நாடு பாடக்கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் இந்த விவகாரத்தை தமிழ்நாடு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்திருப்பதாக அண்ணாமலை தன்னுடைய குற்றச்சாட்டை நேரடியாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் இதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் முழுமையான விளக்கத்தை அளிக்க வேண்டும், இல்லை என்றால் தேவையான அடுத்த கட்ட பல்வேறு விதமான ஆவணங்களை வெளியிட இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே திமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருடைய அண்ணாமலையின் குற்றச்சாட்டுக்கு திமுகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் என்ன பதில் அளிக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருக்கிறது. ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.